ஸ்டடி அதாவது படிக்கிறதுக்கு வந்து என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா, அது 10th முடித்து 11th போகிறப்போ வந்து என்னென்னா பயாலஜி குரூப் எடுக்கலாம், அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்கலாம், அல்லது ஆர்ட்ஸ் குரூப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் மேக்ஸ், நல்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் குரூப்பு எடுக்கலாம் இல்லையா. 10th வந்து 500 எடுக்கணும். அதே மாதிரி 11th 12th வந்து இந்த குரூப் எடுத்துகிட்டு ஆர்வல் கார்னர் எடுத்தால் கோபிநாத் சயின்ஸ் காலேஜில் வந்து நம்ம எழுத சேர முடியும். கோபிநாத் காலேஜ் என்னென்ன கோர்சஸ் எல்லாம் எடுக்கலாம், பிபிஎம், பிகாம், பிஏ எக்கனாமிக்ஸ். பிஏ எக்கனாமிக்ஸ் படித்தா எம்பிஏ படிக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து ஏடிஎல்ல வந்து மார்க் தகுந்த மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, அதை வந்து பிஏ எக்கனாமிக்ஸ் படித்தாலும் எம்பிஏ படிச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி பாட்னி, இந்த கோர்சஸ் எல்லாம் இருக்குது இல்லையா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சிங்கன்னா எம்சிஏ ஜாயின் பண்ணலாம். பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்சி மேக்ஸ் படித்து பிஎட் பண்ணலாம், இல்லாட்டி எம்எஸ்சி மேக்ஸ் படித்து எம்ஃபில் பிஹெச்டி பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை எம்சிஏ ஜாயின் பண்ணி அதில் வந்து எம்ஃபில் பிஹெச்டி பண்ணலாம், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகலாம். இல்லை எம்சிஏ படிச்சுட்டு பெங்களூர், சென்னை, கோயம்புத்தூரில் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலைக்கு சேரலாம். அதாவது இது விப்ரோ, இது டிசிஎஸ், அப்புறம் வந்து இன்ஃபோசிஸ், இதெல்லாம் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ கோபிநாத் காலேஜ் எம்பிஏ வந்துச்சு, அது வந்து இப்போ நல்லபடியாக நடந்துகிட்டு இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு படிச்சிங்கன்னா பெங்களூர், சென்னை, இல்லை கோயம்புத்தூரில் வேலை கிடைக்கும். எம்பிஏ படிச்சிங்கன்னா 1 லட்ச ரூபா சேலரி வாங்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கோபிநாத் காலேஜ் என்னென்ன கோர்சஸ் எல்லாம் இருக்குது அன்எய்டடில். இப்போ நான் சொன்ன இந்த கோர்ஸ் எல்லாம் எய்டட்லேயும் இருக்குது, அன்எய்டட்லேயும் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிகாம் ஐடி, பிகாம் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிகாம் ஐடியும் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிகாம் பிஏ ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிசிஏ, அப்புறம் பிஎஸ்சி ஐடி, இந்த கோர்சஸ் இருக்குது. பிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் டேட்டா சயின்ஸ், பிஎஸ்சி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், இந்த கோர்சஸ் எல்லாம் இருக்குது. படித்து எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது எம்காம் படித்து எம்காம் படிச்சிங்கன்னா எம்காம் எம்ஃபில் பிஹெச்டி, எம்பிஏ பிஹெச்டி இதெல்லாம் படித்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகலாம். அல்லது எம்காம் பிஎட் படித்து காமர்ஸ் டீச்சராக ஆகலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஆர்பி எழுதி கவர்மெண்ட் போஸ்டிங் போடலாம். அதே மாதிரி பிஹெச்டி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபை பண்ணுற அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். அது வந்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜோ அல்லது டிஆர்பி எழுதியோ உள்ளே போகலாம், கவர்மெண்ட் ஜாப்புக்கு போயிடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிகாம் முடிச்சு எம்காம் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சிஏ, எஸ்சிஎஸ் இல்லையா. சிஏ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா, இது ஆர்எஸ்புரத்தில் இருக்குது. கம்பெனி செக்ரட்டரி வந்து கோர்ஸுக்கு படிக்கிறதுக்கு, ஏசிஎஸ் படிக்கிறதுக்கு பிபிஏ படிச்சிங்க படிக்கலாம், எம்பிஏ படிச்சிங்க படிக்கலாம். அவங்க வந்து இன்னொன்று சித்ரா ஸ்டாஃபில் ஏசிஎஸ் ஆஃபீஸ் இருக்குது, அது அங்கேயும் வந்து படிக்கலாம். ஏசிஎஸ் படித்தவோ அல்லது சிஏ படித்தா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதை வந்து நல்லபடியாக பண்ணி நல்லபடியாக வாழ வாழ்த்துக்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எம்பிபிஎஸ், எம்எஸ், எம்டி இருக்குது. எம்பிபிஎஸ் கோர்ஸ் வந்து நீட் எக்ஸாம் எழுதணும். எம்எஸ் கோர்ஸ், எம்டி கோர்ஸ் வந்து பிஜிக்கு நீட் எக்ஸாம் எழுதணும். இதெல்லாம் எழுதிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லபடியாக ஒரு வேலை கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐபிபிஎஸ் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணலாம், பேங்க் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி உள்ள போகலாம். பிஎஸ்சி அக்ரி படித்தாலும் பேங்க் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி உள்ள போகலாம். தேங்க்யூ, வெல்கம். இது உங்களுக்கு வந்து ஸ்மால் எம்பி வெல்கம் பிஹெச்டி காலேஜ், கோபிநாத் காலேஜ், கோபிநாத். தேங்க்யூ, வெல்கம். தேங்க்யூ.